வணக்கம் நண்பர்களே. இது 7ஆம் தேதி எடுத்த காணொளி. இவன் தான் மைக்கேல். கடந்த 5 வருஷமா அண்ணன் கூடவே இருக்கிறவன். கடைசியா பஞ்சர் ஆச்சு. அதுக்கப்புறம் தொடவே இல்ல. கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஓகே, காலை ஓட்டம் இன்னைக்கு தாமதம் ஆயிடுச்சு. எப்பவும் ஒரு ரூட்ல இருந்து வேற ஒரு புது ரூட்ல ஓடிட்டு இருந்தேன். மண்டை கொச்சல் கொஞ்சம் அதிகமாச்சு நண்பர்களே. அதனால தான் வீடியோ போட முடியல, மன்னிச்சுக்கோங்க. இப்பெல்லாம் வேறு நண்பர் தொல்தொல்னு ஊத்திட்டே இருக்காரு. ஓடும் போதுனா பரவாயில்ல, வீட்ல இருக்கும்போது அப்படிதான் இருக்கு. என்ன பண்றது, வருஷங்கள் போக போக வெயிலோட தாக்கமும் அதிகமாயிட்டே போகுது. வீட்டுக்கு வந்து கடல் முட்டையை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பசிக்குதுன்னு நல்ல நாள் பிஸ்கெட்டை லபுக் லபுக்னு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். மதிய உணவுக்கு 2 முட்டையை சட்டு புட்டுன்னு வயித்துக்குள்ள இறக்கிட்டு இருந்த நேரத்துல வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன். மாலை நேரம் ஆனதும் மொட்டை மாடிக்கு போய் ஒரு 10 நிமிடங்கள் போதி தமிழ் இப்ப வாழ்ந்துட்டு இருந்தேன். எப்பப்பெல்லாம் மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கோ அப்பப்பெல்லாம் வானத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அது ஏன்னு எனக்கு தெரியாது. பிளா 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 56 மேகனால இருந்து 57 மேகனா எடுக்கலாம்னு இருந்தேன். சரி, கொஞ்ச நாள் 56 மேகனாவே பழகுவோன்னு பழகிட்டு இருக்கேன். அதிகாலை ஒரு 3 மணி போல இருக்கும். நல்லா தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு யாரோ நம்ம கழுத்து கையால நெரிக்கிற மாதிரி இருக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தா இந்த கபிலா பையன் அவன் தூக்கத்துல அவனோட காலை என் கழுத்து மேல போட்டு லாக் பண்ணிட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு இருந்தா சோழியை முடிச்சிருப்பான். நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். இத்தனோண்டு பாட்டிலோட பீஸ் காலில் குத்திக்கிச்சு. கிரைங்க சொல்லி கம்மிங். புத்தகம் படிக்கிறது மட்டும் தான் பாக்கி. அதனால புத்தகத்தையும் வெற்றிகரமா புரட்டி பார்த்துட்டேன். இரவு உணவுக்கு நானு அப்புறம் கபிலா 2 பேரும் தோசை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அவ்வளவுதான், வீடியோ முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன, நானும் உங்க எல்லாருக்கும் டாடா பை பை, லவ் யூ.